இந்த பதிவு யாருக்கானதுன்னா, மே 17 இயக்கத்தை சார்ந்த அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு தான். ரீசெண்ட் டேஸாக இந்த இஷ்யூ எல்லாருமே கவனிச்சிட்டு இருப்பீங்க. பீகாரில் நடந்த அந்த தேர்தல் சமயத்தில் ஓட்டு திருட்டு நடந்ததுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தின் மீதும் பிஜேபி மீதும் குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். இதை உண்மைத்தன்மைங்கிறது அந்த விசாரணையின் முடிவில் தெரிய போகுதுங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி இஷ்யூவை அண்ணன் திருமுருகன் காந்தி போல் ஆட்கள் எடுத்து பேசும்போது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படும். காரணம் என்னென்னா, 5 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அண்ணனை பார்த்து பல பேர் ஃபாலோவராக இருந்திருப்பாங்க. அதன் பிறகு 4 ஆண்டு காலம் அண்ணன் எங்கே போனாருன்னு தெரில. 4 ஆண்டு காலம் சும்மா இருந்துட்டு மறுபடியும் நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தையில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்காது. நீங்கள் பேச்சு வேணால் ஆவேசமாக வேகமாக பேசுகிறதுக்கான பேச்சாற்றல் இருந்தாலும் அந்த விஷயத்தில் உண்மைத்தன்மையாக இருக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. உண்மையிலுமே இந்த விஷயத்துலலாம் தீர்வு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் பேசி அந்த உண்மையான நடந்த அந்த ஓட்டு திருட்டையும் மட்டுப்படுத்துருவீங்க. இது எப்படி சொல்கிறதுனா, மறைமுகமாக அந்த விஷயத்தை மழுங்கெடுக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இப்போ ஒரு சந்தேகம் இருக்குது பிஜேபி மேலேனா, நீங்களாம் பேசும்போது அப்போ இதெல்லாம் அரசியலுக்காக பண்ணுற ட்ரெண்டுங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு பயாஸ்டாக போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை இருந்துச்சுன்னா தொடர்ந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் கருத்து தெரிவிக்கிற மாதிரி தான் தெரிவிங்க. இது மாதிரி ஒருதலை பட்சமாக கருத்து தெரிவிக்கிற மாதிரி தான் எதிர்கால சந்ததியினர் உங்களை மாதிரி இளைஞர்களை உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அவநம்பிக்கையின் காரணமாக சமூகத்தின் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க. இதுக்காக இந்த பதிவு கொண்டு வந்து முடிஞ்சனா நீங்களாம் வாயை மூடிட்டு தான் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.